ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு புதன்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன ராசி பலன்கள் அமையுது, அதிர்ஷ்ட நேரம், அதிர்ஷ்ட எண், காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்குன்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பலன்களையும் பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவளிக்காத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு புது வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ மறக்காமல் நமது சேனலோடு இணைந்திருங்கள். வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையுது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க மே மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை, தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 2ஆம் நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சாயந்தரம் 6:14 வரை ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால மாலையும் வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குங்க. அதன் பிறகு உங்களுக்கு சூப்பரான நேரம் ஆரம்பிக்குதுங்க. எனவே மாலை வரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மிக முக்கியமான வேலைகளை மட்டும் நீங்கள் செய்து கொண்டு நீங்கள் உண்டு, உங்கள் வேலைகள் உண்டு, உங்களது பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொண்டால் இன்றைய நாள் அழகாக மாறும். மிகவும் முக்கியமான விஷயமாக நீங்கள் புதிதாக ஏதாவது காரியங்களை தொடங்கணும் அல்லது பேச்சுவார்த்தைகள் நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதை மாலை நேரத்துக்கு பிறகு ஒரு 6:15 மணிக்கு பிறகு நீங்கள் வைத்துக் கொள்ளலாங்க. ஏன்னா முக்கியமான வேலைகள் எல்லாத்தையுமே நீங்கள் 6:15 பிறகு செய்யும் போது இன்னும் சிறப்பாக அழகாக உங்கள் காரியங்கள் வெற்றிகளை பெற முடியும். இதை மறந்துடாதீங்க. ஸோ இன்றைய தினம் உங்கள் பணிகளை திட்டமிட்டு செயலாற்றினால் அதிகமான வெற்றிகள் கிடைக்குங்க. மாலை நேரம் வரை வழக்கமான வேலைகளை தொய்வு ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மாலை நேரத்துக்கு பிறகு அதாவது 6:15 மணிக்கு சாயந்தரம் 6:15க்கு பிறகு புதிய விஷயங்கள் நிறைய ட்ரை பண்ணலாங்க. உங்களுக்கு வெற்றிகரமான நல்ல சூழ்நிலை அமையக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். இல்லற வாழ்க்கையிலும் சரி, உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சரி, நீங்கள் பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது இன்னைக்கு ரொம்ப அவசியங்க. வியாபாரிகளுக்கு நீங்கள் மகிழ்ச்சியான வெற்றிகளை பெறணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளை விவேகம் கண்டிப்பாக தேவைங்க, வேகம் தேவையில்லை. உங்கள் வழக்கமான செயல்பாடுகளை மட்டும் செய்து கொண்டு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எனவே இன்றைய தினம் பொறுமையாக விவேகமாக செயல்படுங்க. புதுசாக எதுவும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு எந்த முதலீடும் இன்னைக்கு செய்ய வேண்டாம். மாணவர்களுக்கு கல்வி கற்கக்கூடிய திறன்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் மாணவர்கள் கொஞ்சம் பொறுமையாக கூடுதல் ஃபோக்கஸ்டாக உங்கள் பணிகளில் ஈடுபட வேண்டும். உங்களது விளையாட்டு தரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. இன்றைய தினம் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் அனுசரித்து தான் போயாகணும். கூட்டாளிகளிடம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. எதுவும் ஒரு அவசரம் இல்லாமல் நீங்கள் உங்கள் காரியங்கள் ஈடுபட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் அவசரப்படக்கூடாது, பதற்றம் அடையக்கூடாது. உங்கள் சிந்தனைகளை தேவையில்லாத விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்க. உங்கள் வேலையில் என்னவோ அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் செய்கிறதுக்காக உங்களது சிந்தனை முழுக்க உங்கள் வேலைகள் பற்றின சிந்தனைகளை மட்டும் வைத்துக்கணும். தேவையில்லாத குழப்பங்கள் தரக்கூடிய விஷயங்களை மைண்டில் ஏற்றிக்கக்கூடாது. அதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே. பொறுமை, நிதானம் ஆகியவை கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு தேவை. பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைய தினம் எந்த விதமான முதலீடுகளும் நீங்கள் செய்ய வேண்டாம். முதலீடுகள் செய்கிறதா இருந்தால் சாயந்தர நேரத்துக்கு பிறகு நீங்கள் செய்து கொள்ளலாம். கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் நீங்கள் மிகப்பெரிய இழப்புகளை கூட தவிர்க்க முடியுங்க. நிறைய ரெஸ்ட் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதனால இன்றைய தினம் நீங்கள் உங்கள் காரிய வெற்றிகளை சிறப்பாக பெறுவதற்கு திட்டமிட்ட செயலாற்றுங்கள். நிறைய ஓய்வு நேரம் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். வியாபாரத்தில் இன்னைக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வியாபாரிகள் முகத்தில் சந்தோஷம் இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். ஆனால் அந்த லாபம் கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தை நீங்கள் சேமிப்பில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்தி அதில் சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றவங்களுக்காக பணத்தை நீங்கள் கொடுக்கறது, கடன் கொடுக்கறது அல்லது ஜாமீன் கையெழுத்து போட்டு கொடுக்கறது போன்றவற்றில் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் உங்கள் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிச்சுக்கணும். ஏன்னா உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க. இன்றைய தினம் சில பேர் உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் உங்களால் மன்னிக்கவே முடியாத அளவுக்கு சில அனுமானிக்க முடியாத நடத்தையை ஏற்படுத்திக் கொள்வாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகலாம். நீங்கள் அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அல்லது நீங்களும் மற்றவங்கிட்ட சில அப்செட் ஆகக்கூடிய விஷயங்களை செய்து கொள்ளக்கூடாது. கொஞ்சம் நீங்கள் வழக்கமான வேலைகளை மட்டும் செய்து கொண்டு மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு யாராவது தொந்தரவு தராங்கனாலும் இன்னைக்கு நீங்கள் பொறுமையாக இருங்க. சாயந்தரம் மாலை நேரத்துக்கு பிறகு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுனா தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அவசரப்பட்டு நீங்கள் நிதானத்தை இழக்க வேண்டாம். பொறுமையாக இருந்து உங்கள் காரிய வெற்றிகளை நீங்கள் நடத்திக் கொள்வது ரொம்ப முக்கியங்கிறதுனால எந்த விதமான முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களையும் மாலை 6:15 மணிக்கு பிறகு நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலுடனான காதல் உறவுல
திடீரென்று நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் ரொமான்ஸ் உணர்வுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால காதல் வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்குங்க. உங்க மனக்குறந்த காதலரின் இதயபூர்வமான அன்பை பார்த்து நீங்கள் மிகவும் சிறப்பாக நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ண முடியும். மேலும் நீங்களும் உங்க காதலரை கவர முடியுங்க. நல்ல ரொமான்டிக்கான அனுபவங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். எனவே சந்தோஷமா இருப்பீங்க. இன்றைய தினம் அலுவலக பணிகளில் உங்க திறமைக்கு ஏற்ப உங்க தகுதிக்கு ஏற்ப நல்ல பதவி உயர்வு கிடைக்கும் அல்லது இன்கிரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் நல்ல உயர்வான ஒரு நாள் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு. நீங்கள் எப்பயுமே ஒரு காந்த சக்தி மாதிரி மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுல ரொம்ப ஈஸியாக நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் மற்றவர்கள் இதயத்தை கவரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. அதேபோல் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் இன்றைய தினம் இணக்கமாக நடந்து கொண்டு நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளை பெறுவதற்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே கணவன் மனைவியை அனுசரித்து போவது ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக இன்றைய நாள் இன்னும் இனிமையாக மாறுங்க. முக்கியமான வேலைகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாத்தையுமே மாலை நேரத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு மிக அழகாக மகிழ்ச்சியாக மாறும். இறை வழிபாடுகள் செய்யுங்கள். உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடுகள் செய்வது உங்களுக்கு நிம்மதி ஏற்படுத்தி தரும். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. சாப்பாடு விஷயத்தில் கவனமா இருங்க. இன்றைய தினம் தேவையில்லாத மனபயத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய சிந்தனைகளிலிருந்து நீங்க வெளியே வருவது ரொம்ப முக்கியம். உங்க மனசுல நீங்க நல்ல சிந்தனைகளை மட்டும் வைத்துக்கொண்டு பாசிட்டிவாக செயல்படுங்கள். அலுவலக பணிகளை நல்ல முன்னேற்றமான பாதை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். இன்றைய தினம் விவேகமாக செயல்பட வேண்டும். வியாபாரிகள் உங்களது வண்டி வாகனங்கள் வழியில திடீர் செலவுகள் ஏற்படலாம். பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பராமரிச்சுக்கோங்க. யாருக்காகவும் நீங்க போய் ஜாமீன் எழுதி போறது, நீங்க பொறுப்பேற்றுட்டு பணம் வாங்கி கொடுக்கறதெல்லாம் வேண்டாம். இன்றைய தினம் பொறுமையாக நிதானத்தை செயல்பட வேண்டியது அவசியம். வார்த்தைகளை அள்ளி விட்டுறாதீங்க. வாக்குறுதிகளை நீங்கள் கொடுத்து பின்னாடி கஷ்டப்படக்கூடாது. வாக்குறுதிகளை கொடுக்கறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். கனிவா அன்பா பேசுங்க. உங்க பேச்சுக்கள் மூலமாக பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க முடியும். அதனால இன்னைக்கு நீங்க பேசி பல பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளாமல் அமைதியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் மாலை நேரத்துக்கு பிறகு வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல நேரம் மாலை நேரத்துக்கு பிறகு ஆரம்பிக்குதுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கி நம்ம தனுசு ராசி நண்பர்களுக்கு ரெட் கலர் லக்கியஸ்ட் கலராக அமைங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் இன்றைய தினம் நம்பர் 9 அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நம்ம தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் நீங்கள் உங்கள் நெருக்கமானவர்களுடன் குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணைகளுடன் அனுசரித்து போகிறது முக்கியங்க. ஸோ இன்றைய தினம் அதன் மூலமாக நிம்மதி உண்டு. வியாபார ரீதியாக நிறைய முயற்சிகள் செய்யலாம். ஆனால் அதில் விவேகம் கண்டிப்பாக தேவைங்க. வேகம் தேவையில்லை. கொஞ்சம் அனுசரித்து போங்க. உறவுகள் வலுப்பெறும். விவேகமாக செயல்படுங்க. பூராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சூழ்நிலை தகுந்த மாதிரி உங்கள் கூட்டாளிகளுடன் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமை பதற்றம் வேண்டாம். அவசரப்படாமல் நிதானத்தை சிந்தித்து செயல்படுங்கள். வெற்றிகள் அதிகரிக்கும். நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் சூழ்நிலை தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் வியாபாரத்துல நீங்க புதிய முதலீடுகள் செய்யறது கொஞ்சம் குறைச்சிக்கிறது இன்னைக்கு நல்லதுங்க. கொஞ்சம் யோசித்து சிந்தித்து நீங்க ஐடியா பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் வேண்டாம். பொறுமை தேவை. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.